வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் சர்க்கிட்ஸ் சேனல். குட் ஈவினிங் டு எவ்ரிபடி. இந்த இடையில நான் பார்க்கலாம் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் மேஜருக்கு எப்படி கொஸ்டின் இருந்துச்சு. நம்ம வந்து தமிழ் பரவாயில்ல, தமிழ் வந்து பயந்துகிட்டே போனாலும் பரவாயில்ல, ஓரளவு வந்துட்டு எளிமையாக தான் வந்துருந்துச்சு. அப்புறம் சைக்காலஜிலாம் பைலிங்குவலில் வரும்னு தெரிஞ்சிருந்தால் ஃபஸ்ட் டைம் வந்து தமிழ்லேயே படிச்சுட்டு போயிருந்துருக்கலாம். டைரக்ட் கொஷினாகவே தான் நிறையாவே இருந்துச்சு. நம்ம இங்கிலீஷில் வருமே, நமக்கு அந்த டேர்ம்ஸ் எல்லாம் கஷ்டமே அப்படின்றனால நான் பெரிய லெவலில் அதை கான்சன்ட்ரேட் பண்ணல. அது இல்லாமல் லாஸ்ட்டு படித்தது கூட எஜுகேஷனை தான் படித்தேன். ஆனால் எஜுகேஷன்லேருந்து பெருசாக வந்த மாதிரி தெரியலை. ஒருவேளை நான் படித்தது வரல போல். அது இல்லாமல் சைக்காலஜி எனக்கு எப்படின்னு சொல்ல தெரில, எனக்கு அதை நான் படிக்காதனால எனக்கு தெரியலை. அது இல்லாமல் நம்ம மேஜரை பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்ன டவுட்டுன்னா, பெருசு பெருசாக இருந்த ஒர்க்லலாம் கொஷினே கேட்கல. எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த கலிவர்ஸ் ட்ராவல்லாம் அதில் எவ்வளோ ஃபேக்ட்டு அதெல்லாம் படிக்கிறதுக்குள்ளே படாத பாடுபட்டேன். அது இல்லாமல் அந்த 4th யூனிட்டில் எல்லாமே புது புது டாபிக்ஸ் தான், பழசே கிடையாது. பழசு 1 2 தான், மற்றபடி எதுவுமே கிடையாது. அந்த 4th யூனிட்டே அப்படியே ஒமிட் பண்ண மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு எனக்கெல்லாம். கொஞ்சம் என்ன சொல்ல, நிறைய டாபிக்ஸ் அதில் இருந்துச்சு. ஆனால் நமக்கு அந்த கொஷின் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. அதில் ட்ராமாலேருந்து எதுவுமே இல்லை. மதர் கரேஜு, லுக் பேக் இன் ஆங்கர், அந்த ரைடர்ஸ் டு த சி, அந்த டாப் கேர்ள்ஸ், அதுலேருந்து எல்லாம் பெருசாக வந்த மாதிரியே தெரியல. எல்லாமே புது டாபிக்ஸ். அந்த 4th யூனிட் படிக்க தான் எனக்குலாம் டைம் ரொம்ப எடுத்துச்சு ஸ்டார்டிங்கில். ஆனால் அதுலேருந்து பெரிய லெவலில் கொஷினே வரல. அதை விட இந்த 7th யூனிட் 6th யூனிட்டில் என்னன்னே தெரியல. அதுலேருந்து ஒன்றுமே வந்த மாதிரி தெரியல. ஸ்டோலன் வாஸு எதுவுமே பெரிய லெவலில் அந்த எக்ஸ்டசி ஆஃப் ரீட்டாஜோ, அந்த திங்ஸ் ஃபால் அப்பார்ட்ல நான் அதை படிக்கிறதுக்குள்ளே அந்த கிரைம் பிலவுட் கண்ட்ரி அதில் வந்து பேரெல்லாம் ஐயோ ஒக்கான்கோ ஓனாக்கோ அந்த பேரெல்லாம் மனப்பாடம் பண்ணதுக்குள்ளே நான் பட்ட பாடு அவ்வளவு படித்து அந்த யூனிட்டே அப்படியே ஒமிட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் நிறைய வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்ததெல்லாம் எதுவுமே கொஷின் வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இல்லை. அது இல்லாமல் வந்துட்டு எப்படின்னா ஒரு யூனிட்லேருந்து ஒரு 2 அல்லது 3 ஒர்க்கை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து கொஷினை வச்சு கொடுத்தாச்சு. மற்றபடியெல்லாம் நம்ம ரொம்ப இந்த யூனிட்னால் இது இல்லாமல் கொஷின் இருக்காது. இப்போ கலிவர்ஸ் ட்ராவல்லாம் அவர் எங்கெங்கெல்லாம் போயிருப்பார், எந்த டேட்டில் போனார், எந்த டேட்டில் வந்தார், ஃபஸ்ட்டு எந்த கப்பலில் போனார், அதுக்கான கேப்டன் யார், போன டேட் என்ன, வந்த டேட் என்ன, ஒரு இடத்துலையும் அவர் போன அந்த கேபிட்டல் என்ன, அவருக்கு கொடுத்த பட்டப்பேர் என்ன, இந்த மாதிரி எவ்வளோ டீட்டெயில் அதில் இருந்துச்சு. அவ்வளோதையும் அந்த மாதிரி ஒரு ஒர்க்காக 4th யூனிட்லலாம் பயங்கரமாக என்ன சொல்ல, இந்த மிஸ்ஸஸ் டாலவேலாம் நான் பெரிய ஒர்க்கு அந்த மாதிரி ஒன்றுலேயே பெரிய ஒர்க்கெல்லாம் விட்டுட்டாங்க. இது என்ன சொல்ல, கொஷினை வந்து எனக்கு எப்படி சொல்லன்னு தெரியல. ஒரு ரொம்ப டெக்ஸ்ட்டு அப்படியே ஃபுல்லாக அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அதை வந்து எனக்கு சில கொஷின்ஸ்லாம் ரொம்ப மேலோட்டமாக இருக்கும்போது இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சில டாபிக்ஸ் எல்லாம் ஒதுக்கி விட்டதுக்கப்புறம் ஐயோயோ இதவா இப்படி உட்காந்து படித்தோம் மாங்க நல்லா காலையிலே 4 மணிக்கு எழுந்திரிச்சு இந்த கலிவர்ஸ் ட்ராவலோட டேட்டெல்லாம் மனப்பாடம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போன டேட்டு வந்த டேட்டு எந்த கப்பலில் போனான் எந்த கேப்டன் அப்படின்லாம் உட்காந்து மனப்பாடம் பண்ணேன். அது மாதிரி அதுலேயும் கேட்கல. அப்புறம் இன்னொரு ஒர்க்கு வாங்கி ஒர்க் ஒன்று உண்டே, டேனியல் டிஃபோட ராபின்சன் க்ரூசோ, அதுலேருந்தும் வரல. எல்லாமே வந்து என்ன சொல்ல, எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியலை. அந்த மாதிரி தான் கொஷின்ஸ் இருந்துச்சு. அந்த மாதிரி நம்ம பெரிய போம்ஸில் வந்துட்டு பெருசாக கொஷின் வந்த மாதிரி தெரியலை. அந்த மாதிரி 8th யூனிட்லேருந்துலாம் எனக்கு கொஷினே வந்த மாதிரியே தெரியல. ஒரு 2-3 கொஷின் மட்டும் தான் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு, மற்றதெல்லாம் ஒன்றுமே கண்ணுக்கு தெரியல 8th யூனிட்லாம். அதை உட்காந்து கஷ்டப்பட்டு அந்த என்ன சொல்ல, அந்த புதுசாக சேர்த்துருந்த வரைக்கும் அதுலேருந்து 2 கொஷின் வந்துருந்துச்சு. அப்புறம் பழசில் வந்து அந்த கொஷின் ஒரு 2 வந்துருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி என் கண்ணுக்கு ஒரு 4-5 கொஷின் தான் தெரிஞ்சு 8th யூனிட். ஆனால் அதை உட்காந்து படித்து அது மாதிரி இதில் 9th யூனிட்டில் அதுக்கு மேலே கொடுமை. 9th யூனிட்டில் ஓல்டு இங்கிலீஷு, மிடில் இங்கிலீஷு, அந்த இங்கிலீஷ் இந்த இங்கிலீஷ்னு உட்காந்து படித்தா அதில் என்ன கொஷினே இல்லை. அதுக்கு மேலே கொடுமையானது இஎல்டியை உட்காந்து படித்தா அந்த ஒரு கொஷின் தான் வந்துச்சு இஎல்டிக்கு. ஆனால் 9th யூனிட்டு 8th யூனிட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு அதுக்கு தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஆனால் 8th யூனிட் 9th யூனிட்லலாம் கொஷினே 10th யூனிட்லேயுமே பெரிய லெவலில் கொஷின் வந்து இல்லை. நான் வந்து அந்த ஏரியா தான் பயங்கரமாக கொஷின்ஸ் இருக்கும். மற்றபடியெல்லாம் வந்து நமக்கு முன்ன உள்ளதெல்லாம் மனப்பாடம் பண்ணுறது தானே.
அதனால அதுலேருந்து எல்லாருமே போட்டுருவாங்க இதை தான் நம்ம நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு. இன்ஸ்டியூஷன்லேயும் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் இதே நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு. லாஸ்ட்டில் பார்த்தா அந்த கொஷின்ஸ்லாம் ஒன்றும் பெரிய லெவலில் எனக்கு இந்த ஓல்டு இங்கிலீஷு மிடில் இங்கிலீஷு அதுலேருந்து அந்த டேபிள்லேருந்து ஒரே ஒரு கொஷின் இந்த செல்டிக் மட்டும் வந்துருந்துச்சு. மற்றபடி அந்த ஏரியாலேருந்தே ஒன்றுமே வரல. இஎல்டிலேயே அந்த ஒரே ஒருத்தர் அவரை பற்றி மட்டும்தான் வந்துச்சு தவிர புக்கு எவ்வளோ புக்கு இஎல்டியில் அவ்வளோ புக்கையும் வாங்க மனப்பாடம் பண்ணி வருஷம் எனக்கு அதான் கொடுமையாக இருக்குது. இந்த 10 யூனிட்லேயும் குறைஞ்சது ஒரு 150 வருஷமாவது மனப்பாடம் பண்ணியிருப்போம். லாஸ்ட்டில் ஒரு வருஷம் கூட கேட்கல. அது மாதிரி போயம் கலெக்ஷனு அப்பா எனக்கு அது என்ன சொல்ல மன அழுத்தமே உள்ளாகிடுச்சு. இப்போ ஒரு லைனை கொடுத்துட்டு இந்த லைன் இப்போ சானட்டில் அந்த மாதிரி கேட்டாங்க, சரி ஓகே படித்ததுக்கு திருப்தியாக இருந்துச்சுப்பா, சரி நம்ம சானட்டை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணோம், இத்தனை சானட் டக்குன்னு எடுத்துட்டோம். அந்த மாதிரி போம் லைனை கொடுத்து எந்த போம் இல்லை யார் எழுதுனா அந்த மாதிரி கொடுத்தா கூட பரவாயில்ல, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டால் கூட பரவாயில்ல. போயமை கொடுத்துட்டு கொஷின் எப்படி தான் இருந்துச்சுன்னே எனக்கு தெரியல. எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது, அந்த கலெக்ஷன் எல்லாம் மனப்பாடம் பண்ணி அதில் வேறு சில போயம்ஸ் எல்லாம் இது என்ன சொல்லுது, அந்த போயம் டக்குன்னு எனக்கு வர மாட்டேங்குது. அந்த ஒரு பேர்டு வந்து அலபாமாலேருந்து வந்து முட்டை போடுமே அதுக்கெல்லாம் கலெக்ஷன்லாம் 1-2 கலெக்ஷனாக அதில் இருக்குது. ஏகப்பட்ட கலெக்ஷன். அதுக்கு இயரை மனப்பாடம் பண்ணி அப்போது அவ்வளோதையும் படித்து என்ன சொல்லன்னு எனக்கு தெரியலை. இவ்வளோ எனக்கு இருக்கிறதே கொடூரமான ஒருக்கு வந்து அந்த ஒக்கான்கோ ஒனக்கோ ஒக்கிக்கி மடுக்கா அந்த பேரெல்லாம் நான் படிக்கிறதுக்குள்ளே பட்டப்பாடு. அந்த பேரை வாயிலையே நுழையாமல் அதெல்லாம் படித்து அதில் எல்லாம் ஒரு கொஷின் கூட வரல. எனக்கு கேட்டால் 7th யூனிட்லேயே பெருசாக இவங்க கான்சன்ட்ரேட்டே பண்ணல போல. ஸ்டோலன் வரல, வாஸ் வரல, கிரைபிலோட கண்ட்ரி வரல, திங்ஸ் ஆர் ஃபாலோ பட்டு வரல, காட்ஸிலா வரல, அடுத்து போம்ஸ்லேயுமே பெருசாக வரல. மீனிங் ஆஃப் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, கொலோலா, டையிங் ஈகிள், டெலிஃபோன் கான்வர்சேஷனில் ஒரே ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. வால்டேசிங் மெட்டில்டா கொடுமை. அதில் எப்படியெல்லாம் லைனாக கோடு போட்டு படித்தா அது எத்தனை